அண்ணாங்கிட்ட எவ்ரிவன் சொல்ல எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிக்குக்கோட விஎம்எஃப்எஃப் தான், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் லவ். ஸோ வாங்கடா அப்படியே ஸ்ட்ரைட்டாக விஏக்குள்ளே போகலாம். இப்போது அப்படியே ஸ்டார்டிங் சீனில் தான் அந்த பர்சன் வந்துட்டு தியாங்கோட முடியை பிடிச்சி அப்படியே அப் பண்ணுறான். அப் பண்ணிவிட்டு ஓகே தான், அதை எடுத்துகிட்டு வாங்க, ஓகே பாஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது ஒரு ஃப்ளைட்டில் அதை வச்சு கொண்டு வராங்க. நாங்கள் பாஸ், எடு பாஸ், எவ்வளோ எடுக்கிறது? எடு ஃபஸ்ட் எடுத்துக்கிடு பாஸ், எடுறா. ஓகே பாஸ். எவ்வளோ எடுத்த பாஸ்? 0.5. 0.5வா? இந்த போட்டா எடு 0.8 எடு பாஸ், அது தாங்காது, சொன்னதை செய். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் அப்படி அந்த சிரஞ்சு எடுத்து தியாங்கோட கையில் குத்த போகிறான். தியாங் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு லிட்டரலி டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அவன் இருந்தாலுமே வேணாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹெட் மட்டும் ஷேக் பண்ணுறான். இப்போது அந்த பர்சன் இருந்துட்டு அப்படியே அந்த இன்ஜெக்ஷனை டியாங் பாடிக்குள்ளே அப்படியே சென்ட் பண்ணுறான். ஸோ டியாங்க்கு அந்த இன்ஜெக்ஷன் குத்தவும் அவனுக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அவனோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. இந்த சைடு இந்த பர்சன் இருந்துட்டு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக பண்ணுறேன்னா என்ன? ஏண்டா கம்மியாக பண்ணுறேன்னா? இல்லை பாஸ், இது நீங்கள் ரொம்ப 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 கம்மியாக பண்ணுறீங்க. அப்படியா சுச்சோ, இது கொஞ்ச நாள் ஆக அதிகமாக பண்ணலாம். ஓகே வாட்டாயா? எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன் டியாங் கிட்ட இருந்து தள்ளி நிற்கிறான். ஸோ டியாங் இருந்துட்டு அப்படியே ஹாஃப் ஐஸில் அப்படியே பார்த்துட்ருக்கவங்க எல்லாத்தையுமே. ஸோ லைட்ஸ் ஆன் பண்ணியிருப்பாங்க. டேங்க்கு அவனோட ஃபேஸ் வந்துட்டு லைட்டாக பிளர்ராக தெரியுது, பட் யாருன்னு கிளியராக தெரியல. ஸோ அவன் ஹாஃப் ஐஸில் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு அப்படியே ஜேகே இருந்துட்டு ஜேகே அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வரான். வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ போயிட்டு என்னது இது, வீடுன்னா இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஷூவெல்லாம் கழட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஷூவை கழட்டி ஷூ போர்டில் அப்படியே வச்சுட்டு அப்படியே வரான். ஸோ அவனுக்கு அந்த வீடியோ ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. அப்படியே உள்ளுக்கெல்லாம் வரான். வந்துகிட்டே இருக்கும்போது என்ன இன்னும் வரலையே போல அவன். ஐயோ, அதுக்கு தான் சொன்னேன் காரில் போடான்னு கேட்குறானா? பெரிய உத்தம மாதிரி நான் பஸ்ஸில் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி போனேன். ஐயோ, இன்னுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே வந்துட்டு இப்படி உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கான். ஸோ போகிற வழியில் எல்லாமே லைட்ஸ் எல்லாம் அப்படியே ஆன் பண்ணி போயிட்டுருக்கான். ஆன் பண்ணிகிட்டே போய் அப்படியே கவுச்சில் போய் இப்படி உட்காந்துட்டு அவனோட ஹெட்டை அந்த கவுச்சில் அப்படியே ஃப்ளாட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து அப்படியே சீலிங்கை பார்த்துட்டு ஃபோன் பண்ணலாமா? ஃபோன் பண்ண எடுப்பானான்னு தெரியலையே, எதுக்கும் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறான். ஸோ டியாங்கோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. ஜேகேக்கு செம கோவம் ஆகுது. அவன் அப்படியே அந்த ஃபோனை தூக்கி போட்டு ஐயோ எங்கே தான் ஃபோன், என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அப்படியே ஃபோனை போட்டுட்டு வேகமாக பெட்ரூம் போகிறான். பெட்ரூம் போயிட்டு அப்படியே அங்கே பெட்டில் பொத்துன்னு போய் விழுந்துட்டு அங்கிட்ட எங்கிட்டன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உருண்டுட்டு இருக்கான். அவனுக்கு இன்னுமே பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படி டைமை பார்க்குறான். டைம் ஆச்சு, டேங் வர டைம். ஸோ இன்னும் டேங் வரல. என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க? இவ்வளோ நேரமா? இதுக்கும் இங்கே தான் நெட் ஸ்டாப் இருக்குது. எங்கே டேங் போன நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம் போய் வாஷ்ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரான். ஸோ வெளியே வந்துட்டு திருப்பியும் கீழே போகிறான். சரி வந்திருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி. திருப்பியும் ஜேகே வந்துட்டு வரல அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னது இது இன்னுமா வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவன் தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காடுறான். ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த அப்படியே ஃபோன் எடுத்து பார்த்தா அவங்க அசிஸ்டண்ட் தான். பாஸ், சொல்லு பாஸ், நம்மளோட எல்லா இதுவும் வந்துருச்சு, என்ன சொல்கிறேன்?
ஆமாம் பாஸ், சரக்கெல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம குடவுனில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வரேன். ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே எங்கிட்ட காலை வச்சிடறான். இந்த சைட் ஜேகே இருந்துட்டு சரி ஓகே போயிட்டு வந்துடலாம், அவன் எங்கேயாச்சும் வெளியே மால் போயிருப்பான். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகேவும் அப்படியே போயிடுறான். ஸோ அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். ஸோ போயிட்டு அங்கே போயிட்டு செக்கிங் பண்ணிகிட்ருக்கான், எல்லா சரக்குமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்போது எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். சொல்லிட்டு மீன் மச்சான் அப்புறம் இருக்க. ஓகே ஜிமீனா. என்னப்பா கல்யாணம் மாப்பிள்ள கல்யாணம் மை ஒரு மாதம் தான் ஆகுது. ஏன்டா நீ வேற என்னப்பா நீங்கள் லவ் பேர்ட்ஸாக சுற்ற வேண்டிய நீங்கள்லாம் ஏன் இங்கே வரீங்கோ? பிசாட்டுக்கு ஜிமீனா அங்கே வரவே இல்லை வீட்டுக்கு. என்னது வரலையா? டேய் நானும் அவன்கிட்ட பலாயிரம் தடவை சொல்லிட்டேன்டா, நான் வேலைக்கு போகிறேன்ல, அதுவும் இவ்வளோ பெரிய தொழில் இது, இதை பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் போய் குட்டி குழந்தைங்களுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்ருக்கான். மச்சான் அது ஏபிசிடி இல்லை மச்சான், ஃபிசிக்ஸு ஏதோ ஒரு கருமம் விட்டு தொலை. சரி மச்சான் விடு பார்த்துக்கலாம். எனக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வருது. செம்ம காண்டாகுது ஜிமினா. சரி விடடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு அந்த குடவுனுக்கு வெளியே அப்படி சத்தம் கேட்குது. ஜேகே வந்துட்டு என்னது இது? இதோ போய் பார்க்குறேன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன் அப்படியே போகிறாங்க. பாஸ் எங்கே அடிச்சுக்கிறாங்க சும்மா. முதல்ல அவனை கிளியர் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே சொல்கிறான். ஸோ அவங்கெல்லாம் போயிட்டு சண்டை போடுறவங்கள நிறுத்திட்டு அப்படியே கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஜேகே இருந்துட்டு சரி ஜம்னா நீ பார்த்துக்கு வந்தானே நான் வேணா போட்டா? நீ போ மச்சான் முதல்ல போய் பாரு. சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அப்படியே காருக்குள்ளே வேவாக ஏற வரான். ஸோ அவனுக்கு இப்படி ஒரு ஃபோன் கால் அடிக்குது. அந்த ஃபோன் கால் எடுத்துகிட்டு ஹலோ ஜேகே எப்படி இருக்க? யார் நீ? ஓ என்ன மறந்துட்டியா ஜேகே? யார் நீ எதுக்கு ஃபோன் பண்ணி என்ன தெரியுதான்னு கேட்டுட்ருக்க? ஏன் உனக்கு உன் பேர் தெரியாதா என்ன? ஓ அப்படியா, எனக்கு என் பேர் தெரியாது தான். எங்க சொல்லு பார்ப்போம் என் பேரை. யாருடா பேர்டு ஃபோனை பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறான் ஜேகே. கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி காருக்குள்ளே ஏறி உட்காடுறான். உட்காந்ததுக்கப்புறம் திருப்பி அவனுக்கு ஃபோன் கால் வருது. அவன் உனக்கு என்னடா வேணும்? எரி ஜேகே ஒரு நிமிஷம் பொறுமையாக கேளு, நான் பேசுகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேளு ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி கட் பண்ணிடுறான். ஸோ ஜேகே இருந்துட்டு ஒருத்தனா ஃபோன் பண்ணி நம்ம உசுராக வாங்குகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபோனை அப்படியே திருப்பி தூக்குறான். ஸோ திருப்பி அவனுக்கு கால் வருது. ஜேகே செம்ம காண்டாயிட்டு இப்போ உனக்கு என்ன வேணும்? தியாங் என்கிட்ட இருக்கான். என்ன சொல்கிறேன்? தியாங் என்கிட்ட இருக்கான் கேட்கல? விளாண்டுக்கிட்டு இருக்கேன்னு. இதுக்குப்பா நான் விளையாட போகிறேன்? அதுவும் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள், உங்கள் கிட்டலாம் விளையாட முடியுமா என்ன? நீங்கள் சொல்ல பார்ப்போம், உங்கள்கிட்ட விளையாட முடியுமா? இப்போ நீ காலை வைப்ப, நான் வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அங்கிட்ட இப்படி கட் பண்ணிடுறான். சரி ஜேகே இருந்துட்டு அவனுக்கு ஹார்ட் பீட்டில் ஒரு மாதிரி ரைஸ் ஆகி அவன் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். உண்மையாலே டேங் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக கார் எடுக்கிறான். கார் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு இன்னும் பார்க்குறான், இன்னும் டேங் இன்னும் வரல. அவனுக்கு இன்னும் பயமாக ஆரம்பிக்குது. அப்படியே ஜிமினுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஜிமினா எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணண்டா. யாரா? யாரெல்லாம் தெரில, ஆனால் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டேங்கிட்ட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன பதட்டமாக ஜேகே, பதட்டமாக பொறுமையாக சொல்லு. இந்த மாதிரி டேங்கை கடிச்சு வச்சுருக்கான் போலடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிமினா. பொறுமையாக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே வரான். சரி ஜேகே இருந்துட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக இது பண்ணுறான். டேங் ஃபோனுக்கு அத்தனை தடவை ஃபோன் கால் பண்ணுறான், பட் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபுல்லாக நாட் ரீச்சபிள்னே வருது. சரி ஜேகே இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடு ஹாலில் நின்று கத்திட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக ஆரம்பிக்குது. திருப்பி அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அதை அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அதான் தானே இந்த பார்ட்டி தடவை முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். ஸோ இது ரெகுலராக வர எஃப்எஃப் தான். ஸோ நீங்கள் எல்லோரும் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சொல்லியிருந்தீங்க வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி.
ஆக்சுவலாக நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறதில்ல, 2 ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெக்கார்டிங்க்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்துட்டு க்ராப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் நார்மல் மைக் யூஸ் பண்ணுறேங்கிற வாசி எனக்கு ப்ரீத்திங் சவுண்ட்லாம் அதில் நல்லாவே கேட்குது. அது நானே ஒரு சில டைம் கேட்கும்போது தெரியுது. சரி ஓகேங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. நான் இன்னொரு பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் வளரி இருந்தால் சாரிடா. அதுக்கப்புறம் எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேளுங்க. இது வந்துட்டு புதுசாக ஒரு இது ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த லவ் டுகெதர் அப்படிங்கிற சீரீஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 4 டேஸ்க்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கடா. ஓகேடா, எல்லாம் நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேடா, பாய்.